ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் சொன்ன ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குங்க. யூ வில் நெவர் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் இஃப் யூ ஸ்டாப் அண்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் எவ்ரி டாக் தட் பாக்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க லைஃப்ல தோக்கிறதுக்கான காரணமே இந்த தப்பு பண்றதுனால தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு இடத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அவனோட வழியில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நாய் அவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த நாயை திட்டி அனுப்பிடுறான். செகண்ட் டைம் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த நாயை கல்லால அடிக்க ஆரம்பிக்கிறான். தேர்ட் டைம் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த நாயை துரத்த ஆரம்பிக்கிறான். இப்படி எனக்கு ஒரே நாள்ல அவன் 10 நாய்கள் கூட சண்டை போட்டதான் மிச்சமே தவிர அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கடைசி வரைக்கும் போய் சேரல. இங்க அவனை தடுத்தது அந்த நாய்கள் தான் நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். ஏன்னா நாய்களோட வேலையே குலைக்கிறது தான். பட் அதுங்க தான் குலைக்கிறதுன்னு இவன் தான் வேலையை விட்டுட்டு அதுங்க கூட போய் சண்டை போட்டான்ல, அதுதான் இவனை தடுத்து நிறுத்துச்சு. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க யாரை வேணா எடுத்துக்கோங்களேன், அவங்களோட ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க வளரும் போது உனக்கு டேலண்ட் இல்லை, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, உன்னால முடியாது, போய் வேற வேலையை பாருன்னு நிறைய மக்கள் விமர்சனம்ன்ற பேர்ல அவங்களை பார்த்து குலைச்சிருப்பாங்க. அன்னைக்கு அவரும் தான் வேலையை விட்டுட்டு போய் இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருந்திருக்க மாட்டாரு. நாட் எவ்ரி ஆப்ஷன் டிசர்வ்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். குலைக்கிற எல்லா நாய்களையும் கடிக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது தான் நம்ம பண்ற சிறந்த ரெஸ்பான்ஸ். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.